Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கஸ்டர்ட் பன் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். நார்மலாக பன்னு செய்யணுன்னா அவன் தான் தேவைப்படும். பட் நாம் இன்றைக்கி அவன் இல்லாமல் நார்மல் கடாயில் அதுவும் செம சாஃப்டான பன்னை செய்ய போகிறோம். உள்ளே வந்து இதுக்கு கஸ்டர்ட் ஸ்டஃபிங் கொடுக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் க்ரீம் பன்னு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கஸ்டர்ட் ஸ்டஃபிங்க்கு பதிலாக க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி நீங்கள் பேக் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் காரமாக இந்த பன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா உள்ள ஸ்டஃபிங்கை சிக்கனோ இல்லை வெஜிடபிள் கொடுத்து கூட நீங்கள் ஸ்டஃபிங் கொடுத்து பேக் பண்ணலாம். ஸ்டஃபிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சாய்ஸ் தான். பட் இந்த கஸ்டர்ட் பன் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஈஸியாக வீட்டில் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக நம்ம பன்னோ இல்லை ப்ரெட்டோ வீட்டில் செய்யணும்னு நினச்சேன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு தேவை ஈஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் ஈஸ்ட்டை வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம ஈஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணோம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவுக்கு பால். இந்த பாலை பொறுத்த வரைக்கும் கை தொடுற அளவுக்கு சூடாக இருக்கணும். ஓவராகவும் சூடாக இருக்கக்கூடாது, சில்லுனும் இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் ஆகும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட். இது வந்து ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டு. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது ஆகட்டும். இது வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் நீங்கள் பாலுக்கு பதிலாக லைட்டாக சூடாக இருக்க தண்ணி கூட சேர்த்து ஆக்டிவேட் பண்ணலாம் ஈஸ்ட்டை. பட் பால் சேர்க்கும் போது பன்னு இன்னும் சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நல்லா வெளியே நுர பொங்க வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்படி வந்தாலே ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணாமல் டைரெக்டாக மாவு கூட சேர்ந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பன்னு செய்யறதுக்கு மாவு எடுத்துக்கலாம். நார்மலாக பன்னுனாலே மைதா தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதுக்காக ஒரு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் மைதா சாப்பிட மாட்டிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். கூடவே இந்த ஆக்டிவேட் பண்ண இந்த ஈஸ்ட்டு இந்த மிக்சரையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே தேவைப்படலை. இதுவே எனக்கு கரெக்டாக போயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் இதே ஸ்டைலில் உள்ளே வந்து சிக்கன் ஸ்டஃபிங் கொடுத்து நம்ம பேக்கரியில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, சிக்கன் ரோல். அது எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மாவு பொறுத்த வரைக்கும் கையில் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் பன்னு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே விடுங்க. இந்த மாவு வந்து அப்படியே டபுளாகி வரும். நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம்ல, ஸோ மாவு டபுளாகி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம இங்கே ஸ்டஃபிங்காக கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 லிட்டர் இருக்கும் இந்த பால். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுட்ரு. இது எல்லாத்தையும் போட்டு சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வரும். ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா திக்காகி வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு உள்ளே வைக்கிற அந்த கஸ்டர்ட் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டஃபிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வச்சுக்கலாம்.
இங்கே இந்த சைடில் நம்ம வச்சு இந்த மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட மாவு வந்து நல்லா டபுளாகி வந்திருக்கு. இந்த உள்ளே இருக்க அந்த காற்றெல்லாம் வெளியே போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாவு பொறுத்தவரைக்கும் கையில கொஞ்சம் ஒட்டுறா மாரி தான் இருக்கும். ஸோ கையிலேயே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. நீங்க எதுல இந்த மாவு ரோல் பண்ணி எடுக்கிறீங்களோ, அதுலயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துட்டு, உங்களுக்கு பன்னு வந்து எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அதுக்கேத்த மாரி நல்லா பால் மாரி ரோல் பண்ணி தனியா எடுத்து வச்சுருங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த பால், அதுல நான் ஒண்ணு எடுத்துட்டு கையாலேயே ஜஸ்ட் இந்த மாரி பிரஸ் பண்ணி விடுறேன். ஈவனா எல்லா பக்கமும் ஒரே சேரா இந்த மாரி பிரஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த கஸ்டர்ட் அத வந்து கொஞ்சமா எடுத்துட்டு நடுவுல வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்டஃபிங் தேவையோ அதுக்கேத்த மாரி நீங்க குவான்டிட்டி வச்சுட்டு, 2 கார்னரையும் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க. அந்த கஸ்டர்ட் வந்து வெளியே வரக்கூடாது. அதுக்கேத்த மாரி நல்லா சீல் பண்ணி விட்டுக்குங்க. கையாலேயே இந்த மாரி ஜஸ்ட் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கஸ்டர்ட் பன் நல்லா ரவுண்ட் ஷேப்பா வரணும்னா, நீங்க அப்படியே ரவுண்டா மடிச்சு கூட நீங்க பண்ணலாம். இல்ல ஸ்டஃபிங் உள்ள எதுவுமே இல்லாம வெறும் பன்னு நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம இந்த ரோல் பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த பால் அத அப்படியே கூட நீங்க பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த கஸ்டர்ட் பண்ண நம்ம ஒரு பேனுக்கு மாத்த போறோம். பேக் பண்ண போறோம். நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரமா எடுத்துக்கங்க. இல்லன்னா இந்த மாரி நான்ஸ்டிக் பேனா எடுத்துக்கங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கங்க. அதுக்கப்புறமா இந்த கஸ்டர்ட் பண்ண வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் சும்மா அப்படியே வைங்க. ஸ்டவ்லாம் ஆன் பண்ண வேணாம். வெளியவே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்றேன் பாருங்க. நம்ம வச்ச மாவு வந்து இன்னும் கொஞ்சம் டபுள் ஆன மாரி இருக்கும். அதுக்காக தான் அந்த 5லிருந்து 10 நிமிஷம் வெளிய வைக்கிறது. இப்ப நம்ம மூடி போட்டு, இப்ப நம்ம ஸ்டவ்ல பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த பேன டைரக்ட்டா ஸ்டவ்ல அப்படியே வைக்கக்கூடாது. ஒரு தவா மேல வைக்கணும். இந்த தவாவ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கணும். அதாவது ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு வெறும் தவாவ மட்டும் வச்சுருங்க. நல்லா சூடா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பேன் அதுக்கு மேல வைங்க. இந்த பேன் தவா மேல இருக்கும்போது தவா வந்து நல்லா சூடா இருக்கணும். அதுவரைக்கும் பார்த்துக்குங்க. இப்ப நம்ம பேக் பண்ண போறோம். ஒரு 15 நிமிஷத்துலருந்து 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். நடுவுல ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம். நான் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்றேன். இது திருப்பி போடணும் இப்போ. திருப்பி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன வச்சு ஜஸ்ட் லைட்டா கீழ பாருங்க. நல்லா ப்ரவுன் கலரா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கணும். அந்த மாரி சேஞ்ச் ஆயிருந்தா இந்த மாரி திருப்பி போட்டுக்குங்க. அ இப்போ மறுபடியும் ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நம்ம பேக் பண்ணலாம் மூடி போட்டு. லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கங்க. இப்ப நான் மறுபடியும் ஓப்பன் பண்றேன். இந்த பேக்கிங் டைம பொறுத்தவரைக்கும் அவங்கவங்க யூஸ் பண்ற பேன பொறுத்தவரைக்கும் அந்த டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. பட் இந்த மாரி நீங்க ஸ்பூனால அடியில இப்படி எடுத்து பார்த்தா நல்லா அந்த ப்ரவுன் கலரா உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தாலே நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க 2 சைடும் நல்லா ப்ரவுன் கலர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத வெளிய எடுத்துடலாம். நான் இது வெளிய எடுத்துட்டேன். அது சூடா இருக்கும்போது கிச்சன் டவலால இந்த மாரி நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. எதுக்காக இந்த மாரி கவர் பண்ணி வைக்கிறோம்னா, ஆறிட்ட பிறகும் பன்னு வந்து சாஃப்ட்டா நல்லாருக்கும். இதே மாரி நான் நெக்ஸ்ட் பேட்ச் வேற ஒரு பேன்ல நான் வச்சிருக்கேன். இதையும் நம்ப சேம் அதே மாரி பேக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம டவல் போட்டு மூடி வச்சோம்ல, இப்ப இது நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்றேன் பாருங்க. நான் உங்களுக்கு எடுத்து பிரஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பிரஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு சொல்ட்டு. நம்ம பேக்கரிலாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? பன். அது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கோ, அதே மாரி தான் இதுவும் இருந்தது. கண்டிப்பா இது யாருமே நம்பவே மாட்டாங்க. இது நம்ம அவன் இல்லாம கடாயில பண்ண பன்னு, அதுவும் வீட்ல பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது பெர்ஃபெக்ட்டா சூப்பரா வந்திருக்கு. நான் ஒண்ணு எடுத்து உங்களுக்கு கட் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்க. நம்ம போட்ட மாவா போட்டும், உள்ள மாவு மாரி இருக்குமா சொல்லி நீங்க திங்க் பண்ணலாம். கொஞ்சம் கூட மாவு மாரி இல்லவே இல்ல. நல்லாவே இது பேக் ஆகி வந்திருக்கு. நம்ம உள்ள வச்சிருக்க ஸ்டஃபிங்கும் பாருங்க, அந்த கஸ்டர்ட் பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டும் செமையா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இந்த ஸ்டஃபிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க கஸ்டர்ட்க்கு பதிலா கிரீம் இருக்கு பார்த்தீங்களா? அது கூட உள்ள ஸ்டஃபிங் குடுத்து நீங்க பண்ணலாம். கிரீம் பன் மாரி இருக்கும். இல்ல காரமா உங்களுக்கு வேணும்னா சிக்கன் ஸ்டஃபிங்கோ, வெஜிடபிள் ஸ்டஃபிங்கோ குடுத்து செய்யலாம். உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்யலாம். பட் இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம செம சாஃப்ட்டான கஸ்டர்ட் பன்ன வீட்லயே சூப்பரா செஞ்சுட்டோம். இதுக்கு மேல பன்னுனா நீங்க பேக்கரிக்கு தான் போணும்னு இல்ல. ஜஸ்ட் வீட்லயே நம்ம நெனச்ச டைம்ல செஞ்சு சாப்பிடலாம். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.